வணக்கம், வாழ்க வளமுடன். இன்றைக்கி இந்த கோதுமை மாவு வச்சு ஒரு சுவையான இனிப்பு பலகாரம் தான் செய்ய போகிறோம். அதை எப்படி செய்யலாங்கிறதையும் பார்க்கலாம். இப்போ அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பாருங்கள். கோதுமை மாவில் 1/2 டம்ளர் பால் ஊற்றிக்கோங்க. அப்புறம் ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பும் போட்டுக்கோங்க. அப்போ தான் ஸ்வீட்டு கொஞ்சம் தூக்கலாக காமிக்கும், அதுக்காக. அப்புறம் 3 ஸ்பூனு நெய்யும் ஊற்றி நல்லா பிசைஞ்சிட்டு இப்படி எடுத்து வச்சுக்கோங்க. அதிலே 2 ஸ்பூன் நெய் அப்ளை பண்ணிவிட்டு மூடி வச்சுருங்க. காற்று போகாத அளவுக்கு நல்லா மூடி வச்சுருங்க. ஒரு 1/2 மணி நேரம் ஊறினா போதும், நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ அதுக்கு ஒரு ஸ்டஃப்டு ரெடி பண்ணிக்கலாம். தேங்காய் துருவுனது, வெல்லம், அப்புறம் பொட்டுக்கடலை. இது வானிலையில் லேசாக வறுத்துட்டு இப்படி 1 2 தூள் பண்ணி போட்டுக்கோங்க. அதிலே ஏலக்காயும் போட்டுக்கோங்க. அதை ரெடி பண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ சப்பாத்தி மாதிரி தேய்ச்சிக்கிட்டு அதுக்குள்ளேயே நம்ம ஸ்வீட்டு ரெடி பண்ண பார்த்தீங்களா, அதையும் உள்ளே அப்ளை பண்ணிவிட்டு தோசைக்கல்லில் போட்டு எடுத்துருங்க. இது நெய் ஊற்றி சுடுங்க, அப்போ தான் ரொம்ப நல்லாயிருக்கும். எண்ணெயிலையும் பொரித்து சாப்பிட்லாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது ஃபுல் அண்ட் ஃபுல் என் பொண்ணு தான் எல்லாமே செஞ்சது. நான் கையே வைக்கல, அவள் தான் பண்ணினா. இது எங்கள் அம்மா 25 வருஷத்துக்கு முன்னாடி, அதாவது எங்கள் பெரியம்மா எனக்கு செஞ்சு கொடுத்தாங்க. அந்த மெத்தடை நான் பிள்ளைக்கு சொல்லி கொடுத்தேன். அவள் அழகாக சூப்பராக பண்ணிட்டா. நல்ல டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க. தேங்க்யூ.